யாவதும் ஊரே யாவரும் கேலி. வணக்கம். யாதும் ஊரே நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். யாதும் ஊரே நிகழ்ச்சி இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது. வாரணம் 1000 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சூர்யா திரைப்படம், கௌதம் மேனன், அதுதான் ஞாபகம் வரும். வாரணம் 1000 அப்படின்னா யானைகள் 1000 அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 யானைகள் அப்படின்னு நினைக்கிறப்பே ரொம்ப பிரமிப்பாக இருக்கு இல்லையா? இலங்கையில் 1000 யானைகளை பார்க்கக்கூடிய ஒரு இடமும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த முறை நாங்கள் யாதும் ஊரே நிகழ்ச்சியில் யானைகள் 1000 யானைகளை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு வைல்ட் ட்ரிப் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமான ட்ரிப்பாக இருக்கும். இந்த ட்ரிப்பில் ரொம்ப முக்கியமான விலங்குகள், பறவைகள் எல்லாம் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக 1000 யானைகளை பார்க்குற ஆர்வத்தோடு நான் போய்கிட்டு இருக்கிறேன். என்ன அதிசயம்னா, எனக்கு முன்னாலும் பின்னாலும் வெளிநாட்டவர்கள் கிட்டத்தட்ட அவர்களே ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்தளவு நிறைய பேர் பார்க்குறதுக்காக போய்கிட்டே இருக்கிறாங்க. எனவே 1000 யானைகளை தேடி எமது பயணம் தொடர்கிறது. ஆயிரத்தி 1997 உருவாக்கப்பட்ட மின்னேரியா தேசிய வனம் உல்லாச பயணிகளை அதிக அளவில் கவர்ந்த ஆசியாவிலேயே சிறந்த இயற்கை வன பூங்காவாக விளங்குகின்றது. அதிலும் ஆசிய யானைகள் அதிக அளவில் ஒன்று கூடி உல்லாசமாக திரியும் அரிய காட்சியை மின்னேரியா வனப்பகுதியில் மட்டுமே உங்களால் பார்த்து மகிழ முடியும். யானை கூட்டங்களின் இந்த ஒன்று கூடலை மின்னேரியா வனப்பிரதேசத்தில் பெரும்பாலும் ஜூலை முதல் செப்டம்பர் வரையான வறட்சி கால பகுதியில் பார்த்து ரசிக்க முடியும். மின்னேரியா தேசிய வனத்துக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப உற்சாகமான ஒரு பயணம் இது. இந்த பயணத்தில் மிக அதிகமான விலங்குகள், அதிலும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வாரணம் 1000 யானைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விலங்குகள், நிறைய பறவைகள் இருக்கிற ஒரு இயற்கையான வனாந்தரம். அதிகமான உல்லாச பயணிகள் இந்த இடத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாமும் அந்த உல்லாச பயணிகளில் ஒரு குழுவாக இப்போ சென்றுக்கிட்டு இருக்கிறோம். மிக அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கிற விலங்குகள்லேருந்து எல்லாமே இயற்கையாக இருக்குது. இயற்கையான பாதைகள் அமைக்கப்பட்டு இதற்கான ஜீப் ஒழுங்கல் செய்யப்பட்டு பாதுகாப்பான ஒரு பயணமாக இருக்குது. மிக அருகிலே பல யானைகளை பார்க்குற ஒரு வாய்ப்பு தான் இந்த பயணத்திலேயே ஒரு விசேடமான அம்சம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணத்தில் நானும் போய்கிட்டு இருக்கிறேன். தொடர்ச்சியாக அவங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். வாங்க பயணத்தை தொடரலாம். மின்னேரியா தேசிய வனத்தினுள் காணப்படுகின்ற மின்னேரியா குளம் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் மகாசேனன் மன்னனினால் கட்டப்பட்டது. கடல் போன்ற பாரிய பரப்பை கொண்ட இந்த குளம் மின்னேரியா சமுத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது.
புலனறுவை மாவட்டம் பொன் விளையும் பூமியாக விளங்கியமைக்கு இக்குளத்தினூடாக வழங்கப்பட்ட நீர்ப்பாசனமும் பெரிதும் உதவியது. வடமத்திய மாகாணத்தின் தலைநகராக விளங்கும் புலனறுவைக்கும் ஹபரணவுக்கும் இடையில் மின்னேரியா குளத்தை உள்ளடக்கிய மின்னேரியா தேசிய வனம் காணப்படுகின்றது. இலங்கையில் வாழும் பறவை இனங்களில் 160 வரையான பறவை இனங்கள் இந்த தேசிய வனத்தில் வாழ்கின்றன என்று கூறப்படுகின்றது. மின்னேரியா தேசிய பூங்காவுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய தூரம் போகலாம். இந்த பூங்காவுக்குள்ளே யாரும் இறங்குவதற்கான அனுமதி இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். பல வர்க்கங்கள் இங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பகுதிகளில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதிக யானைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த மிக விசாலமான இந்த ஆற்றுக்கு ஒரு சுற்றுப்புறமாக நம்ம சென்று பார்க்குற நேரம் இன்னும் பல புதுமையான பறவைகள், விலங்குகள் எல்லாவற்றையும் பார்க்க முடியுமா. என்னுடைய பயணம் சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கு. விதவிதமான அனுபவங்களை இந்த பயணம் தருகிறது. நீங்களும் கூட இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இந்த அழகான பறவைகளை கண்ட உடனே தான் கொஞ்சம் நேரம் தாமதித்து இந்த அழகை ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பறவைகள், விலங்குகளை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு புதுமையான ஒரு வாய்ப்பு இந்த பூங்காவில் கிடைக்குது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மின்னேரியா தேசிய பூங்கா ரொம்ப பாதுகாப்பான பயணம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு அத்தாட்சி அப்படின்லாம். நீங்கள் பார்க்குறது நான் சென்று கொண்டு இருக்கிற ஜீப்புக்கு முன்னாடி எத்தனை ஜீப் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பல ஜீப்புகள், எனக்கு பின்னாடி பல ஜீப் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே தடவை போகிற ஒரு பயணமாக இது இருக்கும். நாங்கள் இலங்கையில் வேறு சில இடங்களுக்கும் சில பூங்காக்களுக்கு போயிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரே சமயத்தில் அதிகம் பேர் போகிற ஒரு இடமாக இது இருக்கிறதால ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம கூட இருக்கிறதால ஒரு பாதுகாப்பான பயணமாக இந்த பயணம் இருக்க போதும். அவங்க போகிறவங்க வாரவங்க இடையில் நிற்கிறது, சந்திக்கிறது, அவங்க பார்த்ததை இவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது, இவங்க பார்த்த விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு ஒரு குடும்பமாக இந்த பயணம் ரொம்ப சந்தோஷத்தை தர ஒரு பயணமாக இருக்குது. இன்னும் ஆர்வத்தோடு போய்கிட்டு இருக்கிறோம். வாரணம் ஆயிரத்தை தேடிய பயணம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் நிறைய யானைகளை பார்த்துட்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம், தொடர்ச்சியாக நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இப்போ எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மரத்தின் மேலே ஒரு பாம்பு, அந்த பாம்பை தான் இந்த ஜீப்பில் வர்றவங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாம்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்ட போனதுமே தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியுமா இருக்கும். ஆனால் அந்த மரக்கிளைன்ற நிறத்துக்கே இருக்கிற மாதிரி தான் இங்கே வரைக்கும் எனக்கு தெரியுது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கிட்ட போயிருக்கோம். நாகமாப்பிலா அப்படின்னு சிங்களத்தில் இந்த பாம்பரை பேரை சொல்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல உருப்படி ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு தான் அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காராம். இங்கே வந்து என்னுடைய வயல் கைடு வந்து சொல்லியிருக்காரு. அசையாமல் அந்த கிளைகளை பற்றி பிடிச்சிக்கிட்டு அந்த பாம்பு அப்படியே இருக்குது. ஆயிரம் யானைகளை தேடிய பயணத்தில் முதலாக நம்ம இப்போ ஒரு யானையை பார்த்துருக்குறோம். இந்த யானை வந்து தனியாக நிற்குது. இது ஏன் தனியாக நிற்குது, மற்ற யானைகள் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். இதுக்கான ஒரு பதிலை கூட நம்மளுடைய கைட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, பெரும்பாலும் இந்த யானைகள் வந்து 7 வருடம் 6 வருடம் வரையிலும் தான் இந்த கூட்டத்தோடு வாழுமாம்.
ஒரு பெண் தாய் வந்து ஒரு குட்டியை ஈணுகின்ற போது அந்த தாயோடு அவர்கள் வாழ்கிறதுக்கான காலநிலை மேக்சிமம் ஒரு 7 வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7 வருஷத்துக்கு பிறகு பெரும்பாலும் யானைகள் தனியைத்தான் வாழக்கூடியதாக இருக்குமாம். எனவே எங்கேயும் நீங்கள் ஒரு காட்டிலே சரி எங்கேயோ தனியாக ஒரு யானையை பார்த்தீங்கன்னா அது ஆண் யானை அப்படின்னு அடையாளம் கண்டு கொள்ளலாமாம். அதுக்கு பிறகு அவர்கள் இங்கேயே வாழ்ந்து ஒரு சூழ்நிலையை அவர்களுக்குள்ள உருவாக்கி, அதாவது ஏன் அந்த கூட்டமாக வாழ முடியலைன்னா அதற்குள் ஒரு கலப்பு இனப்பிறக்கம் செய்கிற போது அங்கே வந்து அடுத்த சந்ததிக்கு பாதிப்பு அப்படிங்கிற காரணத்தால் தான் இவர் தனியே வாழ்ந்து இவர் பிறந்த அந்த சூழல், அந்த கூட்டம், அவரோட உறவுகள் அவர்களுக்குள்ளே இல்லாமல் வேறு ஒரு கூட்டத்தை நோக்கிய தேடலுக்காக தான் இப்படி தனியே அவர் தன்னை வளப்படுத்தி வராம். வாழ்நாள் முழுக்கவும் தனியைத்தான் ஒரு ஆண் யானை வளருமாம் 7 வருஷத்துக்கு பிறகு வேறு யாராவது ஒரு கூட்டத்தில் ஒருவரை கண்டு அவர்கள் ஊடாகத்தான் அடுத்த அந்த புணர்ச்சியெல்லாம் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சில தகவல்களை சொல்லியிருக்காரு. எனவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்காவது நீங்கள் ஒரு யானையை தனியை பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து ஆண் யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரிய நிறமும் பெரிய தோற்றமும் எதிர்வு கூற முடியாத குணாம்சமும் யானையை மனிதனிடமிருந்து தள்ளி வைத்தாலும் யானையை பார்த்து ரசிக்க விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. அதிலும் எல்லோரையும் தனது தோற்றத்தால் வியக்க வைக்கும் இந்த விலங்கை நூற்றுக்கணக்கில் நேரில் பார்க்கையில் கிட்டும் பரவசம் அலாதியானது. ஒவ்வொன்றும் புல்லுண்ணும் விதமே வினோதமாக இருந்தது. சில தமது தும்பிக்கையால் புல்லை கொத்தாக பறித்து வாய்க்குள் செலுத்தின. சிலர் உணவுக்கு உண்பதற்கு முட்கரண்டியை பயன்படுத்துவது போல் காலால் புட்களை விராண்டி தும்பிக்கையில் வைத்து பின்வாய்க்குள் கொண்டு சென்றன வேறு சிலர். நாளொன்றுக்கு 250 கிலோகிராம் உணவை வளர்ந்த யானை ஒன்று உண்ணும். 100 லிட்டர் நீர் அதன் தாகத்தை தீர்ப்பதற்கு தேவை. ஆகவேதான் நீர், உணவு, நிழல், கலவி போன்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வறட்சியான காலத்தில் யானைகள் இங்கு ஒன்று கூடுகின்றன. இனப்பெருக்க காலங்களில் பிடிகளை கவர்வதற்காக களிரின் கண்காது பகுதியில் தோலுக்கடியில் இருந்து திரவம் ஒன்று சுரப்பெடுக்கும். அந்த வேளையில் பிடிகள் மட்டுமே தம்மை நெருங்க களிறுகள் அனுமதிக்கின்றன. தம்முடைய வசந்த காலத்தை அனுபவிக்கும் இருபால் யானைகளும் இந்த ஒன்று கூடல் சமயங்களில் கலவி கொள்வதையும் இங்கு தாராளமாக காணலாம். ஆனால் மனிதர்கள் மத்தியில் நடைபெறுவதைப் போலன்றி இவை ஆயுளுக்கும் கணவன் மனைவி உறவை பேணுகின்றன என்பது மேலதிக விசேட தகவல். ஒரு 11 யானை, அதுக்குள்ளே இன்னும் நிறைய யானைகள் நிற்கி, கிட்டத்தட்ட இவற்றிலே ஒரு 30 யானைகள் மட்டும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 50 மீட்டர் தொலைவில் தான் யானைகள் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த பூங்காவில் அதிகமாக இப்படி ஜீப்பில் மக்கள் பார்வையிட வர்றதால, இது இயற்கையாக அமைஞ்சிருக்கிறதால இந்த யானைகள் மக்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலையும் மேற்கொள்றதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தைரியத்தில் தான் நானும் இந்த பயணத்தில் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். எனவே நீங்கள் கூட தைரியமாக இந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இதுவே சாட்சி. எனக்கு முன்னாடி நிற்கிற ஜீப்புக்கும் யானைக்கும் இடையில் ஒரு 40 மீட்டர் தூரம் தான் இருக்கும். நான் இருக்கிற ஜீப்புக்கும் யானைக்கும் இடையில் ஒரு 50 மீட்டர் தூரம் இருக்கும். கெத்தா வாரணம் 1000 யானைகளை பார்க்க போகிறோம் அப்படின்லாம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கூட்டி வந்துட்டேன். நான் என்னது 1000 யானைன்னு சொல்லிட்டேன், ஒரு 100 யானையாவது பார்க்க கிடைக்குமா அப்படிங்கிற உள் கவலை ஒன்று இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 1000 யானையை இலகுவாக கண்டுடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு. திரும்பும் திசையெல்லாம் இப்போ யானையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக நம்ம வந்து இந்த புல் சமவெளியில் வந்து நிறைய மாடுகள் மேய்கிற இடத்தை கண்டிருக்கிறோம். பருகாமையில் நம்ம போய்கிட்டு இருப்போம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ யானைகள் எல்லாம் நான் ரொம்ப அருகாமையில் 10 மீட்டர் 12 மீட்டர் அளவில் யானை இருக்குது. அப்படியே நீங்கள் கேமரா திருப்பி பார்த்தீங்கன்னா பக்கத்தால் ஒரு யானை வந்துக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இங்கே யானை இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு 10 மீட்டர் இடைவெளியில் ஒரு யானைக்கு அருகாமையில் இருக்கிறோம். இது இயற்கையாக காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு யானை, வளர்க்கப்பட்ட யானை கிடையாது. இருந்தபோதும் கூட தைரியமாக நம்ம பக்கத்தில் நிற்கிறோம்னா அதுக்கு காரணம் இந்த யானைகள் வந்து மனிதர்களோடு பழக்கப்பட்டுட்டு இந்த மாதிரியான சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் இயற்கையோட ஆர்வம் மிக்கவங்கெல்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டு போட்டும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த யானைகள்லாம் நம்மளை எதுவுமே பண்ணாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. எனவே நீங்கள் நம்பிக்கையோடு வரலாம். நிறைய பேர் நாங்கள் நிற்கிறோம். கிட்டத்தட்ட மனிதர்களும் யானைகளும் சம அளவில் நிற்கிற அளவுக்கு 100கணக்கான யானைகள் இப்போ இந்த இடத்துல நிற்கிது. இதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் தூரம் போக 100 யானைகள், 50 யானைகள், 25 யானைகள் வந்து நிறைய யானைகளை பார்க்கலாம். வாரணம் 1000 இங்கே சாத்தியம் அப்படிங்கிறது எனக்கு இப்போ உறுதியாகிட்டு, உங்களுக்கும் உறுதியாகும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா. எல்லா யானைகளுமே தமது செவி மடல்களை ஓய்வில்லாமல் விசிறிக் கொண்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது.
மனிதனுடைய குருதி இரட்டை சுற்றோட்டம் உடையதால் உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுவதைப் போல் யானைகளுக்கு இறைவன் இயற்கையாக அளித்த கொடைதான் அவற்றின் காதுகள். காது மடல்களை அசைப்பதன் மூலம் யானைகள் உடலின் வெப்பத்தை தணித்துக் கொள்கின்றன. சில யானைகள் மண் குளியல் செய்து எம்மீது தூசி பரப்பியதையும் கூற வேண்டும். இந்த கரிய பர்வதங்களின் மத்தியில் நாங்களும் உங்களுடன் விளையாட வரவா என்று கொக்கு பறவைகள் பயமின்றி போட்டி போட்டதையும் காண முடிந்தது. இதற்கு காரணம் உண்டு. யானை ஒரு தாவர உண்ணி, தவிரவும் மனிதனைத் தவிர வேறெந்த விலங்குகளுக்கும் தீமை பயக்காத ஒரு தனித்துவமான பாலுண்ணி. கேட்கும் புலனும் மோப்பத்திறனும் அதிகம் வாய்ந்தவை. பொதுவாக பெண் யானைகள் தமது தாய் சகோதரிகளுடன் கூட்டமாக திரியும். தனது கருவை சுமக்கும் 22 மாத காலத்தை தவிர பிற நாட்களில் தனது சமூக குழுவை விட்டு பெண் யானைகள் விலக மாட்டா. ஆண் கணிறு சுமார் 6 தொடக்கம் 10 வயதடைந்து பருவத்துக்கு வந்ததும் நான் போய் வருகின்றேன் என்று தனது குழுவை விட்டு பிரிந்து சென்றுவிடும். ஆடி அசைந்தபடி சென்ற யானை கூட்டங்களை தொடர்ந்து நாமும் சென்றோம். நீரை கண்டுவிட்ட குதூகலத்தில் அதில் மூழ்குவதையும் தண்ணீரை தம்மீது விசிறி அடிப்பதையும் தூரத்தில் பார்த்து சிலாகித்தபடி இருந்த எம்மிடம் சற்று உட்புறமாக சென்றால் தொலைநோக்கு கோபுரத்தில் ஏறி குளத்தின் முழு அழகையும் பார்த்து ரசிக்க முடியும் என்று தகவல் சொன்னார் எம்முடன் வழிகாட்டியாக வந்த அந்த வன இலாக்கா அதிகாரி. மின்னேரியா தேசிய பூங்காவில் பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்க்குறது கூட மின்னேரியா குளம் தான். எனவே மின்னேரியா குளமும் இலங்கையினுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. புலனறுவையினுடைய மாவட்டத்தின் மிக முக்கியமான நீரந்து பகுதி அதை சொல்லலாம். அதே மாதிரி இந்த தேசிய பூங்காவில் நிறையவே விசேஷங்கள் இருக்குது. நாம் ஜீப் வண்டி மூலமாக இறுதியாக வந்து அடைகின்ற இடம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நாம் இறங்கி ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த யானைகள் குறித்தான ஒரு பயம் வரும்போது தொடக்கத்தில் இருக்கும் நமக்கு. ஆனால் இங்கே வர்ற நேரத்தில் மனிதர்களோடு யானையும் ஒரு சகஜமாக பழகக்கூடிய ஒரு விலங்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அண்மையிலே பார்க்குற நேரம் எங்களுக்கு அருகாமையிலே யானை நிற்குது, நாங்கள் யானைகளுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இந்த பயணத்தில் வரும். கண்டிப்பாக நீங்கள் போகிற நேரம் நிறைய யானைகளை பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு தான் எங்களை கூட்டி வந்தாங்க. இப்போ நாங்கள் கடைசி எல்லையில் நிற்கிறோம். மீண்டும் நாங்கள் போகிற வழியிலையும் நிறைய யானைகளை பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஓய்வு பெறுறதுக்கும் கொஞ்சம் நேரம் நாங்கள் ரிலாக்ஸாக இருந்து ஏதாவது சாப்பிட்டு குடிச்சிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு பயணம் போகிற நேரம் பெரும்பாலும் இந்த காட்டு பயணங்களில் நாம் எதிர்பார்க்கிற விலங்குகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மின்னேரியா பூங்காவுக்கு வந்தால் நாம் எதிர்பார்க்கிற விலங்குகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த வார யாதும் ஊரே நிகழ்ச்சி உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. வைல்ட் ட்ரிப் அப்படின்னாலே எல்லோருக்கும் சந்தோஷம்தான். வைல்ட் ட்ரிப்பில் நிறைய சுவாரஸ்யங்களை பார்க்கலாம். நாங்கள் இந்த உலகத்தை பார்க்காத நிறைய பரிமாணங்களை இந்த பயணங்களில் பார்க்க முடியும். அதுலேயும் இந்த மின்னேரியா பார்க்கில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத சில கோணங்களில் எதிர்பாராத விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மிக மகிழ்ச்சி தரும் பயணமாக இந்த வாரம் அமைந்தது. யாதும் ஊரே நிகழ்ச்சியிலும் இத்தகைய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகின்றோம். அடுத்த வாரம் இன்னும் சில முக்கியமான சுவாரஸ்யமான இடங்களுக்கு உங்களை கூட்டிச் செல்லும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.